ஃபேஸ் கால் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வீடியோக்குள்ளே வரேன்னு நினைக்கிறேன். சாரி, வீடியோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். 1 सेकंड रुको जाओ, सबर करो. சவுண்டு நல்லா இருக்கா கைஸ்? இருங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். ஃபேஸ் கார்டன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா தான் இருக்கணும். இன்றைக்கி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான். இன்றைக்கி நம்ம சாரா குட்டி செல்ல தங்கத்துக்கு பர்த்டே, ஃபஸ்ட் ஆனிவர்சரி. கரெக்டாக இந்த டேட்டில் தான் போன வருஷம் நான் டெலிவரி எடுத்தேன். எனக்கு இது லாகாக பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஸ்டோரி ரொம்ப பெருசுங்க. இதே இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ சுச்சுவேஷனில் அசிங்கப்பட்டிருக்கேன் ஒரு பைக் இல்லாத காரணத்தினால. ஆனால் இப்போது இந்த பைக் என்னோடய சொந்த பைக். நம்பவே முடியல. நான் நிறைய டைம் வந்துட்டு அது மாதிரி நினச்சிட்டு இருப்பேன், பரவாயில்லையே நம்ம கூட வண்டி வாங்கிட்டோமா, வண்டி சொந்தமாயிடுச்சா அப்படின்லாம் சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா எஸ்என்எஸ் காலேஜுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லொக்கேஷன் ஓரளவு நல்லாயிருக்கும் இந்த டைமில். அங்கே போயிட்டு வச்சு பையனை கேக் கட்டிங் பண்ண போகிறோம். கிரிஞ்சாக இருக்கும், ஆனால் எனக்கு அது கிரிஞ்சாலாம் தெரில. எனக்கு ஒரு ஹாப்பினஸ். ரோடு கிராஸ் பண்ணுறேன். நோட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. நானும் எடுத்து செக் பண்ணாமல் லாக் பண்ணாமே இருக்கேன். இந்த சவுண்ட் என்ன பேசுறது தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. எதுவுமேடா, எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? நான் கூட சரி ரோடு எதை டைவர்ட் பண்ணி விடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேங்க. ஓகே, இதுக்கு மேலே போலீஸ் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எதாவது நோட் பண்ணி வச்சுருவாங்க. நண்பர்களே, எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இதோட பைக் டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். வாங்கிக்கோங்க, வாங்கி போட்டு பாருங்கள், ஓட்டி பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் சீரியஸாங்க, நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இது மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குங்க. சவுண்ட்ஸுக்கெலாம் நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ போயிட்டு பையன் மனோஜ் இருக்கான். மனோஜை கூட்டிகிட்டு கேக் கட்ட போக போகிறோம். பையன் வீட்டுக்கு பின்னாடி தான், சாரி பையன் வீட்டை தாண்டி தான் காலேஜ் இருக்குது. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சாரா கூட்டி வச்சு கேக் கட்டிங் முடிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பிளான் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ஏதோ சிக்கமாயிடுச்சு போல. வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள. என்னது இது? குளிச்சுட்டு வரேங்கிறான். மணி இப்பயே
மணி இப்போயே 12:56, 1 மணி ஆக போகுது. பிளான் வந்து பயங்கரமாக போட்டிருந்தேன், எதுவும் நடக்கலை. பசங்க வந்துட்டாங்க. ஓகே நண்பர்களே, எதிர்பார்த்து கொண்டு இருந்த நேரம் வந்து விட்டது. பசங்க முன்னாடியும் போயிட்டானுங்க. என்னடா வாங்க போறீங்க? எதுமாச்சு? ஓகே, நான் போயிட்டு வீடியோ போட்டு வரேன். நண்பர்களே, கேட்க அங்கே தான் வச்சுட்டு போகிறோம். எஸ்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேட்டுக்கு முன்னாடி. ஏன்னா இங்கே தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதிகமாக. எக்ஸாஸ்ட் சவுண்டு எந்த அளவுக்கு மைக்கில் வந்துட்டு நோட் ஆகுது எனக்கு தெரில. எனக்கு கேட்குற அளவுக்கும் நோட் ஆச்சுனாக்கா நடப்பாக இருக்கும். ஆக்சுவலாக பசங்க நிறைய பேர் வர சொல்லலாம்னு நினச்சேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாக பட்ஜெட்டும் இல்லை. இன்னைக்கு இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஜாரா எவ்வளோ அழகாக இருக்காங்க. இங்கே வச்சு கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படியே பசங்களாவது ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பக்கெட் பிரியாணி பீர் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு செலிப்ரேஷன் மஜாவாக கொடுத்துட்டு vlog என் பண்ணலான் இருக்கேன். இதுதான் இன்றைக்கி பிளான். ஆனால் பிளான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு இருந்தேங்க. என்ன மாதிரினா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 500-1000க்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வேறு இருக்கிற குட்டி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொடுத்து பசங்களோட முறுக்கி வச்சு வண்டியில் ஏற்றி என்னாலும் கசன்னு பிளான் போட்டிருந்தேங்க. ஆனால் எதுவுமே வந்துட்டு நடக்கலை. பரவாயில்ல, தம்சா கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. நல்லா இருக்கிறோம் வச்சு. ஸோ இதான் இன்றைக்கி பிளானு. ஆனால் பிளான் நிறைய கசகசன்னு போட்டிருந்தேன், எதுவும் நடக்கலை. மச்சி மச்சி கத்தி டேப்பு மச்சி கத்தி தான் மச்சி, இல்லை கத்தி டேப்பு கடையில் தான் மச்சி. கத்தி அங்கேயே வாங்கிட்டு வேண்டியதாடா, உடுக்கடா கூட்ட முட்டானே. மச்சி கத்தி கத்தி கத்தியா? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். பட்டா கத்தி இல்லடா, பட்டா கத்தியில் பைக்குக்கு கேக் வெட்டி வாலிபன் இது மாப்பிள்ள. ஒரு கத்தியும் டேப்பு மட்டும் உஷார் பண்ற மாப்பிள்ள. டே மச்சி மச்சி கத்தி கத்தி மச்சி கத்தி கத்தி மச்சி கத்தி மச்சி பறந்து வாங்க சீக்கிரம். ஓகே, நான் உன்னை ஏன் இவ்வளோ நம்புறேன் தெரியுமா? எவங்கிட்ட இல்லாத தைரியம் உங்ககிட்ட மட்டும்தான்டா இருக்கு. ஹலோ நண்பர்களே, பேக் டு தி GoPro வியூ. ஐயோ தொப்பி கண்டுச்சு. ஒழுங்கா இரு, ஆடாத ப்ரோ. தொப்பி ஆடுது ப்ரோ. ஓய் என்ன பண்றது, எல்லாம் முடிஞ்சு செலிப்ரேஷன் வந்து பக்கவா நினச்சி பார்க்க முடியாத வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்லை, பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி முடிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது, இது ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுந்திருக்கலாம், கமெண்ட்ஸ் பண்ணலாம், தோணலாம், திட்டலான்னு கூட தோணலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ அவ்வளோதாங்க பண்ண முடியும். பெருசாக செலிப்ரேஷன் பண்ணலை நான்.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் guys, இந்த வண்டியை பற்றின ஸ்டோரி வந்துட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோரி நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்துங்க நான் வண்டி வேணும் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன். இந்த மை வித் கார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, அதில் வந்துட்டு 60,000 ரூபாய் கட்டினேன். ஓகேங்களா, 60,000 ரூபாய் கட்டி மாதம் வந்துட்டு 6,500 ரூபாய் சம்திங் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு. நான் 60,000 ரூபாய் கட்டினேன், 1,20,000 ரூபாய்க்கு நானே எடுத்துட்டேன். ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. நான் எதனால அதில் காசு போட்டேன், ஏன்னா வீட்டில் வந்துட்டு அதெல்லாம் போடவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஏன் போட்டேனாக்க, ஓகே நம்ம வந்துட்டு இந்த 60,000 ரூபாய் இப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், திரும்ப இன்னொரு 60,000 ரூபாய் திரும்ப கேஷ் பண்ணிட்டு பைக் வந்துட்டு புதுசாக வந்துட்டு இஎம்ஐயில் எடுக்கலாம், மாதம் வந்துட்டு டியூ கட்டுறதுக்கு இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நான் அதை போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்து அடுத்த 1 வருஷத்தில் வந்துட்டு காசும் சேர்த்துட்டேங்க 50 ரூபா. ஆனால் எடுக்க முடியல, எனக்கு லோன் கிடைக்கல எங்கேயுமே. கொஞ்சம் வெறுப்பாயிட்டேன். இப்போது லாஸ்ட் இயர் தான் எல்லாம் அமைஞ்சு வந்துச்சு. போனேன், கட்டினேன், வண்டி எடுத்தேன், மாதம் டியூ கட்டினேன். பாண்டிச்சேரி ட்ரிப் போயிருந்தோம், நானும் இன்னொரு பையனும் ஒரே வண்டி, இந்த தாராலேயே 2 பேர் போனோம். போயிட்டு ரிட்டன் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அங்கே எனக்கு பெரிய மன உடைச்சல் ஆகிடுச்சுங்க. வண்டி ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டாக முடிக்கிறதுக்கு 2 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அப்போ தான் வந்துட்டு நான் கலர் மாற்றினேன். இது வந்துட்டு கெத்துக்கோசரங்கிறத தாண்டி எனக்கு இந்த வண்டி எடுத்து திரும்ப ஓட்டவே மனசு வரலைங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த கடந்ததை பார்க்கும்போது. ஸோ அதனால தான் வந்துட்டு மாற்றினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிடலாம் அப்படி ஒரு கான்செப்டில் இப்படி பண்ணிட்டேன். அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு புட்டு காயம் கூட கிடையாது, வண்டிக்கு ஆனால் பயங்கர அடி. இந்த வண்டி எதனால உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டாக்க நான் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவேன். நான் ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட எனக்கு ஒரு துளி காயம் கூட வரல, ஒரு சொட்டு ரத்தம் சேர்ந்தல, ஆனால் வண்டி நாஸ்தியானுச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து என் காது கூட சொன்னாங்க, இந்த வண்டி அவனை காப்பாற்றி விடுதுரா, வண்டியை மட்டும் கொடுத்துருவாரா. ஏன்னா நான் அந்த ஆக்சிடென்ட் ஆன டைமில் இவனை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு மனசே இல்லை, ரொம்ப சங்கட்டமாயிட்டேன். ஸோ அதனால் இந்த வண்டியை வந்துட்டு விற்க போகிறேன், இதுக்கு நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க, இது மாதிரி வண்டி கீழே விழுந்தாலும் வண்டி மொத்த அடியும் வாங்கிடுச்சு, உனக்கு ஒரு அடிப்படை வெள்ளாத பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னானுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. ஓகே, ஆமாம் அப்படிதானே, இவனை கொஞ்சம் ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணி சூப்பராக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். இப்போ 1 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில. 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷம் ஆனதை விட எனக்கு இந்த வண்டி நம்மளோட சொந்த வண்டி ஆயிடுச்சு, நம்ம ஆசைப்பட்டு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அண்ட் தென் சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் ஆயிடுச்சுங்க. 40K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான். நான் அந்த அளவுக்கு, அதாவது 40K சப்ஸ்கிரைபர் வர அளவுக்கு நான் எதுவும் எஃபோர்ட்லாம் போடல. ஆனால் எனக்கு தெரியும் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர அளவுக்கு நான் எஃபோர்ட் போடல. வாழ்த்துக்கள். நிறைய மெமரிஸ் தான் இவனால். நான் இவன்னு சொல்லியிருக்கேன், இது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே கிடையாது. ஏன்னா எனக்கு எப்பப்போ மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்பப்போ அப்படி கூப்பிட்டுருக்கேன். ரொம்ப எமோஷனல், ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப சேடாக அழுகிற சுச்சுவேஷன் நிறைய வரும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் சரி, இவன் என் கூட இருந்திருக்கான், இவனை கூட்டிகிட்டு நான் எங்கெங்கேயோ போயிருக்கேன், இவன் என்னை கூட்டிகிட்டு எங்கெங்கேயோ போயிருக்கான். ஸோ இந்த பாண்டுங்க, அந்த பாண்டு இருக்கிற வரைக்கும் போதுங்க. இவனை வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இவன் வந்துட்டு வண்டி வந்துட்டு நகரவே மாட்டேன், ரிப்பேர் ஆகி போய் வண்டி வேஸ்ட்டாக போயிடுச்சு, எவ்வளோ சுச்சுவேஷன் ஆனாலும் சரி வீட்டுக்குள்ளேயே நிறுத்தி வைப்பேன். பார்த்தீங்களா, நம்ம டியோ நிற்கிறோம். டேஸ்ட் ஆடியன்ஸ், அதாவது செலிப்ரேஷன் ஃபுல்லாக ஓவர் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோங்க. சாரா கூட்டியும் ஃபுல் ஹாப்பினஸ், குமுதா ஹாப்பி என்னாச்சு அந்த மாதிரி. அண்ட் தென் இப்போ வந்துட்டு பசங்க வந்து எலைட் போயிருக்கானுங்க, மொத்தமாக அப்படி தூக்கிட்டு வந்துடுவாங்க செல்ல குட்டிங்கெல்லாம். நம்ம போயிட்டு மச்சா பண்ண வேண்டியதான். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ஆஃப் பிராண்டு